ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ரீஜன் ஆஃப் 7 ஸ்பெல் பிளேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேவோட ஸ்டோரி இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாவோ அதே நேரத்தில் சூப்பராகவோ போகும். இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஜன் ஆஃப் 7 ஸ்பெல் பிளேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 1. கிம்பர்லி மேஜிக் அகாடமி 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட் இங்கே வந்து சர்வை பண்ணிக்கிட மாட்டாங்க. சில பேர் இறந்து போயிருவாங்க, சில பேர் காணாமல் போயிருவாங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். அந்த ஸ்கூலுக்கு தான் இப்போ நம்ம ஹீரோ ஜாயின் பண்ண வந்திருக்கான். என்ன தம்பி உன்னை பார்த்தா ரொம்பவே நர்வஸா இருக்கு, ஒரு மோசமான எதிர்காலம் உனக்காக அங்கே காத்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பயம் கொடுத்தது. சும்மா என்ன பயம் கொடுத்தது எப்படி சொல்லுதா, கிம்பர்லி அகாடமினால இந்த மாதிரி நடக்கிறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பேசினது கேட்டு வருத்தமா இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு பயந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி இடத்துல அது வளர்றதுனால தான் அதோட கேரக்டரே எப்படி இருக்கு, அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்டாதான்னு ஒரு பையன் வந்து சொல்றான். ஓ அப்படியா, தேங்க்ஸ். எனக்கு பிளான்ஸை பத்தி அவ்வளவா தெரியாது, பட் எனக்கு மேஜிக்கல் பீஸ்னா ரொம்ப பிடிக்கும். இல்ல நார்மல் அனிமல்ஸ் கூட பிடிக்கும் அப்படின்னு வா சொல்றா. ஒரு கண்ணாடி போட்ட பையன் வரான், புக்கும் கையுமாவே இருக்கான். ஹே கீழே பார்த்து நட, விட்டா நீ அந்த பூவை மிதிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து அவனை திட்டிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி அந்த பூ அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போகுது. அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த கண்ணாடி போட்ட பையன் சொல்லிட்டு போறான். யாருப்பா இந்த பொண்ணு யூனிஃபார்மே போடாம வந்திருக்கிற ஒரு சாமுராய் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளவரும் பாக்குது. மத்த எல்லாருமே அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணை பார்க்கும்போது அவ கூட ஃபைட் பண்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தோணுது. இது தேஜாவுவா இல்ல இததான் சில பேர் டெஸ்டனின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். முதல்ல ஃபிளவர்ஸ் வச்சு பயம் கொடுத்தாங்க, இப்போ மேஜிக்கல் பீஸ்டோட பரைடா. கிம்பர்லி அகாடமியா சும்மா சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு மத்த பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா அது என்னதுப்பா டிராகனா அப்படின்னு ஒரு பையன் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும், அது ஃபாக்னர், அது ஒரு கிரிஃபன் வகையை சார்ந்தது நம்ம ஹீரோ சொல்லவும். உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கேன்னு நம்ம கேட்கறான். நான் நிறைய புக் படிப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான். என்னமா பொண்ணு உனக்கு அனிமல்ஸ் பிடிக்கும்னு சொன்னா அந்த பெட்ஸை தடவை கொடுக்கணும்னு ஆசையான்னு கேட்கவும், இல்லனவா கொஞ்சம் சோகமாகறா. ரோல்ஸையும் பீஸ்ட் கூட நடக்க வைக்கிறாங்க, அது ஒன்னும் பீஸ்ட் கிடையாதுன்னு வா சொல்ல. ரோல்ஸ் மனுஷங்களை என்ன பண்ணணும்னு தெரியல நம்ம கேட்கவும், ட்ரோல்ஸ் கிட்ட போய் பிரச்சனை பண்ணாதான் அது மனுஷங்களை அட்டாக் பண்ணும், மத்தபடியே ட்ரோல்ஸ் நல்லதுதான் அந்த பொண்ணு சொல்றா. ரெண்டு பேருக்கு கத்தாம இருங்க, என் படிப்பு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு அந்த கண்ணாடி போட்ட பையன் சொல்றான். கைஸ் இதை பத்தி அப்புறமா பேசலாம் நம்ம ஹீரோ சொல்றான். சரி நீங்க ரெண்டு பேரும் சமாதானமான கூட்டத்துல இருக்கிற பொண்ணு இந்த பொண்ணு மேல மேஜிக் போடுவோம். அந்த பொண்ணு இப்ப பீஸ்ட நோக்கி ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறா. விளையாட்டுக்கு சொன்னா உண்மையிலேயே அந்த பீஸ்ட் எல்லாம் தடவி கொடுக்க போறியா அப்படின்னு அந்த ரெட் ஹேர் கேட்கறான். என் கால் தானா ஓடுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், ஏதோ மேஜிக் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவா அந்த பையனை ஓடுறாங்க. விட்டா அந்த பொண்ணு செத்துருவாளன்னு இன்னொரு பொண்ணு ஓடுவான். அந்த கண்ணாடி போட்டவனு ஓடுறான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அது கிட்ட போறாங்க. ஒருவேளை இதுவா அந்த ப்ரோக்ராம்ல ஒன்னா இருக்குமோ அப்படின்னு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இந்த ட்ரோல் கண்ட்ரோல மீறி ஸ்டூடெண்ட்ஸ் நோக்கி வந்துட்டு இருக்கு. கரெக்டா அந்த ட்ரோலுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பொண்ணோட கால் ஆட்டோமேட்டிக்கா நின்றுது. போச்சவா சாக போறான். நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடுறான். உன்னால எந்திக்க முடியுமா அப்படின்னு அந்த சாமராய் கேள் கேட்கவும், என் காலை அசைக்க முடியலன்னு அந்த பொண்ணு சொல்றா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இதை சமாளிக்கிறேன் அப்படின்னு அந்த சாமராய் கேள் சொல்றா. அந்த சாமராய் ட்ரோல் கூட சண்டை போட போறாளா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. எலக்ட்ரிக் ஷாக்கை வச்சு கோல்டன் ஹேர் அட்டாக் பண்றா. ஆனாலுமே அந்த ட்ரோலுக்கு எதுவும் ஆகல. கைஸ் உங்க அட்டாக்க வேஸ்ட் பண்ணாதீங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. உங்க எல்லாருக்கும் வின் மேஜிக் யூஸ் பண்ண தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், தெரியும்னு அவங்க சொல்றாங்க. அந்த ட்ரோலுக்கு பின்னாடி அது தலைக்கு மேல குறி வச்சு வின் மேஜிக் யூஸ் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்ப டைம் இல்ல, என்ன நம்புங்க, என்ன ஆனாலும் சரி அதை நிறுத்தாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை நம்பி ட்ரோலோட தலைக்கு மேல வின் மேஜிக் யூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ இப்போ சின்னதா ஒரு மேஜிக் ஸ்பெல் அதுக்குள்ள அனுப்புறான். விண்டோட சவுண்ட் வச்சு ஒரு டிராகன் கத்திரிக்கிற மாதிரி பண்ணவும் அந்த ட்ரோல் திரும்பி பாக்குது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன், இப்போ ஓடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா அந்த சாமராய்க்கு அட்டாக் பண்ண போறா. சாமராயோட ஹேர் ஒயிட்டா மாறவும் இது இன்னசென்ட் கலர் தானே நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ட்ரோல் மண்டலே அடிச்சாவா அதை மயங்க வைக்கிறா. என் கையெல்லாம் நடுங்குது, அது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு அந்த சாமராய் சொல்றா. கைஸ் உங்க ஹெல்ப் இல்லாம இதை பண்ணிருக்க முடியாது, ரொம்ப தேங்க்ஸ் அந்த பொண்ணு சொல்றா. ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேவே இப்படிதான் இவங்க எல்லாருமே மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ட்ரன்ஸ் செரமோனி நடக்குது. எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்களேன்னு ரெட் ஹேர் சொல்லவும், நீயும் போயிருந்தா நல்லா இருக்கும்னு கண்ணாடி போட்டவன் சொல்றான். என்னது அப்படின்னா பிளான் இல்லாம தான் நீ அது முன்னாடி போய் நின்னியா நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா செத்துருப்பேன் அவ்வளவுதான் நம்ம சிரிச்சுட்டே சொல்றா. எங்க ஸ்பெல் மட்டும் ஒர்க் ஆகலன்னா நீ அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லவும், ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேவே என் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு, இது சூப்பர்ல நம்ம சொல்லவும் இவளை புரிஞ்சுக்கவே முடியல நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவளோட ஹேர் சேஞ்ச் ஆச்சு, இந்த இன்னசென்ட் கலர், இவளோட பாடியில மானஃப்ளோ நல்லா இருக்கு, கண்டிப்பா இவ ஒரு பெரிய மேஜா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்டென்ஷன் பிரின்சிபல் வராங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அங்க வராங்க. மேஜிக்லயே அந்த பிரின்சிபலும் என்ட்ரியா வேற லெவல்ல கொடுக்குறா. பீஸ்ட் பரைட்ல அடிப்பட்டவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடக்குன்னு அவங்க சொல்றாங்க. இவங்க மானாவை பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஸ்ட்ராங்னு அப்படின்னு சாமுராய் பாக்குறா. இந்த ஸ்கூல்ல நீங்க கிராஜுவேட் பண்ண 7 வருஷம் ஆகும். இந்த டைம்ல நீங்க கத்துக்கிற மேஜிக் உங்களை காப்பாத்தவோ செய்யோ கொல்லவோ செய்யும். இந்த அகாடமிக்கு வரதுல ஒவ்வொரு வருஷமும் 20% ஆஃப் ஸ்டூடெண்ட் காணாம போறாங்க இல்ல இறந்து போறாங்க. மேஜிக்கை தப்பான வழியில யூஸ் பண்ணி பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்டாங்க. மேஜிக்கை கத்துக்கிறதோட ரெஸ்பான்சிபிலிட்டியில நீங்க வாழவோ செய்யலாம் சாகவோ செய்யலாம், ஆனா மேஜிக் கத்துக்கிறது இதுதான். இத்தனை வருஷமா நம்ம முன்னோர்கள் மேஜிக் கத்துக்கிட்டு அதை தப்பா யூஸ் பண்ணவங்க எல்லாரையும் சாகடிச்சு அவங்க டெட் பாடிஸ் மேல எல்லாம் ஏறிதான் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. சோ நீங்க கத்துக்கிட போற மேஜிக்கை பார்த்து யூஸ் பண்ணுங்க. வேற எதுவும் கொஸ்டின் இருக்கான்னு கேட்கவும், பிரின்சிபல் எனக்கு தலைவலிச்சது, நானா இந்த மாதிரி மசாஜ் பண்ணா எனக்கு தலைவலி போகும் அப்படின்னு சாமுராய் சொல்லவும், அதுக்கு இப்ப என்ன சொல்ல வரேன்னு பிரின்சிபல் கேட்கவும், உங்களை பார்த்தா வழியில இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்கன்னு வா சொல்றா. கேட்கறதுக்கு எந்த கொஸ்டினும் இல்லைனா எல்லாரும் உங்க சீட்ல உட்காருங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாங்க. என்ன முட்டாளா நம்ம ஹீரோ கேட்கவும், உண்மையிலேயே தலைவலி சரியா போகும்பா அப்படின்னு வா சொல்றா. உண்மையிலேயே நீ முட்டாள் தான் நம்ம ஹீரோ சொல்றான். இது சேரா எங்க சேர் இருக்குன்னு இவங்க எல்லாம் திரும்பி பார்த்தா அவ ஒரு சொடக்கு போடவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்ப பறந்து ஒரு பேங்க்வெட் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. சாப்பிடுறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ அந்த இடத்த என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பீஸ்ட் பரைட்ல மீட் பண்ண அந்த 5 பேர் இப்போ ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அடிப்பட்ட அந்த பொண்ணை மட்டும்
மட்டும் காணும். அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொன்னாங்க, என்னாச்சோ அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா. அந்த பொண்ணு இப்ப மேல இருந்து கீழே விழுவும், அதை சாமராய் பிடிக்கிறா. நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் கரெக்ட் டைம் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லப்போ சரின்னு எல்லாரும் உட்கார்றாங்க. என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். என்னோட பேரு மிஷேல் மெக்ஃபார்லின். என் ஃபேமிலி ஏன்ஷியன் டைம்ல இருந்து இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு வா சொல்றா. ஃபார்லின் ஃபேமிலியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபேமிலில எல்லாருக்குமே இப்படிதான் முடி ரவுண்டா வளருமான்னு கேட்கவும், இது என் ஜெனடிக் ஹெரிடேஜ், நான் இதை நினைச்சு பெருமைப்படுறேன்னு வா சொல்றா. என்னோட பேரு கேட்டி ஆல்டோ. என் ஃபேமிலி மேஜிக்கல் பீஸ்ட ப்ரொடெக்ட் பண்றதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு வா சொல்றா. அதான் நீ பரைட்ல அந்த ட்ரோல தரவி கொடுக்க போனியான்னு கேட்கவும், அது யாரோ பிராங்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. என்னோட பேரு காய் கிரீன்வுட். எனக்கு பிளான்ஸ் பத்தி தெரியாத விஷயமே இல்ல, நான் சூப்பரா சாப்பாடு செய்வேன்னு அவன் சொல்றான். அடுத்தது அந்த படிப்பாளியை பத்தி கேக்குறாங்க. என் பேரு பீட்ரஸ்டன். என் ஃபேமிலி ஆர்டினரி தான். என் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் மேஜிக் கத்துக்கிட வந்த மெம்பர் நான் தான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆர்டினரி கோட்டால வந்திருக்கேன் அப்படின்னு மிஷேல் கேக்குறா. இங்க படிக்க தான் வந்திருக்கேன், சோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லுவோம். நீ கையில வச்சிருக்கிறது நான் மேஜிக்கல் யூசர்ஸ்க்கான மேஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு இந்த புக் தெரியுமான்னு பீட் கேட்கறான். ஆல்ஃபர்ட் வர்னர் அதுல கதைகள்லாம் எழுதியிருப்பாரு, சூப்பரா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அட ஆமாப்பா, எனக்கு கூட அந்த சாப்டர் 3க்கு அப்புறம் வர கதை சூப்பரா பிடிக்கும் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறான். இவனையே பேச வச்சிட்டானேன்னு மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. என்னோட பேரு ஆலிவர் ஹான். நான் என் சிஸ்டர் அண்ட் பிரதர் கூட தங்கியிருக்கேன். ஆக்சுவலி அவங்க என் கசின், அவங்களும் இங்க தான் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டிராகன் ரோர் ஃப்ளூட் மேஜிக் யூஸ் பண்ணி அது உண்மையிலேயே வேற லெவல் பான்னு சொல்லுவோம். மேஜிக் கஸ்டமைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கடைசியா அந்த சாம்ராய் கேல் தான். என்னோட பேரு நனாவ் ஹீபியா. ஏசியால இருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் எப்படி வந்தோம்னா, என் ஹோம் டவுன்ல ஒரு வார் பண்ணிட்டு இருந்தேன். சாகர கண்டிஷனுக்கு போகும்போது ஒருத்தர் வந்து என்ன காப்பாத்தினாரு. அவர் பேர் மெக்ஃபார்லின். இந்த இடத்துக்கு வந்து படிக்க சொன்னாருன்னு சொல்லுவோம். அவர் பேர் மெக்ஃபார்லின் தானா அப்படின்னு சொல்லி மிஷேல் கேட்கவும், உங்க ரெண்டு பேர் நேமும் ஒரே மாதிரி இருக்குப்பா அப்படின்னு நனாவ் சொல்லுவோம். ஆக்சுவலி அவர் எங்க அப்பா தான். கிம்பர்லி அகாடமில பார்ட் டைம் லெக்சரரா இருக்காருன்னு சொல்லுவோம். கிம்பர்லில ஆர்டினரிக்கு ஒரு கோட்டா தானே இருக்கு, நீ எப்படி வந்த அப்படின்னு பீட் கேட்கறான். லெக்சரர்ஸால ஒரு ஸ்டூடெண்ட்டை டைரக்டா ஜாயின் பண்ண வைக்க முடியும், அப்படிதான் எங்க அப்பாவில ஜாயின் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு மிஷேல் சொல்றா. பேசிட்டே இருந்தது போதும் சாப்பிடலாம் அப்படின்னு காய் சொல்றான். சரி இந்த பிளேட்டை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நனாவ் வந்துட்டு மொத்தத்தையும் எடுக்கிறேன். இது 6 பேர் சாப்பிடறதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதுவே எனக்கு பத்தாதே அப்படின்னு வா சொல்றா. இங்க பாரு, ஏசியால நீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னு தெரியாது, பட் இங்க டிஃபரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளுக்கு பிளேட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். ஆலிவர் என் பிளேட்லயும் வச்சுதான் கேட்டி கேட்கவும், எனக்கும் வச்சுதா அப்படின்னு காய் சொல்றான். என்னையவே வேலைக்காரனா ஆக்கிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு லுக் விடுறான். நீ என்ன மீட் மட்டும் வச்சிருக்க, காய்கறியவோ சேர்த்து சாப்பிட்ட அப்படின்னு பீட் கிட்ட போய் நம்ம ஹீரோ கொடுக்குவோம். காய்கறி எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு காய் சொல்லுவோம். ஏடா நீ என்ன எங்க அம்மா வாடா அப்படின்னு பீட் கேட்கறான். எனக்கு இன்னொரு பிளேட் கிடைக்குமான்னு நனாவ் கேட்கறா. இப்ப எல்லாரும் அவங்க ரூம்ல போய் தூங்குறாங்க. நம்ம ஹீரோ கிளாக்க பார்த்தா கிளாக் சரியா ஓடல. கிளாக் நாட்டுங்கிற ஒண்ணு அதை பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை அனுப்பி விட்டுட்டு மணி எப்படியும் 5 இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்கூல்ல சுத்தி பார்க்கலான்னு கிளம்புறான். எனக்கு ரோமேட்டா நீயா வந்திருக்க அப்படின்னு சொல்லி பீட் பார்த்துட்டு, டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும், நான் படிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லா ரிலாக்ஸா தூங்கட்டும் அப்படின்னு அவனுக்கு பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோ ஸ்கூல்ல சுத்தி பார்க்க வெளியே வரான். அவங்களுக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சான்னு ஒரு போலீஸ் கேட்கவும், யார் நீ அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தி எடுக்கிறான். அவங்க எதிரி இல்ல, குவென் தான் அனுப்பி வச்சாரு, உங்களை பாத்துக்கிட்டது தான் என் கடமைன்னு சொல்லவும், நான் ஒன்னும் குழந்தை இல்ல, குவென் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கான். சரி எவ்வளவு நாள் நீ என்ன பாத்துக்கிட்டே இருப்பேன் நம்ம ஹீரோ கேட்கவும், அவர் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு வா சொல்றா. வேற என்ன நம்ம ஹீரோ கேட்கவும், காஸ்ட்னு வா சொல்றா. சரி உன் மூஞ்சி ஏன் காட்டலன்னு கேட்கவும், டைம் தான் நானே காமிக்கிறேன்னு வா சொல்றா. சரின்ட்டு நம்ம ஹீரோவா அங்க இருந்து கிளம்புறான். அப்ப ஃபவுண்டைன்ல பார்த்தா நானா குளிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவில் பார்க்கும்போது அவ முதுகுல இருக்கிற தலைமை தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. டக்குனு அந்த இடத்த சுத்தி ஒரு வாலை கிரியேட் பண்றான். ஆனா என்ன பண்ற, பாய்ஸ் ரூம்ல இருந்து இங்க டைரக்டா பார்க்க முடியும்னு சொல்லவும், நான் அசிங்கப்படுற மாதிரி எந்த விஷயமும் பண்ணலேன்னு வா கேட்கவும், அப்படி இல்ல நீ இந்த மாதிரி ஓப்பனா குளிக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். குளிக்கல, என்ன பியூரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு வா சொல்றா. முதுகுல இருக்கிற தழும்பு அதெல்லாம் நீ வார்ல இருக்கும்போது வந்ததான் நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு வா சொல்றா. அவளை நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இதுதான் உனக்கான சான்ஸ், நல்லா பாத்துக்கோ நாள் அப்படின்னு ஒரு லேடி அவனை பார்த்து சொல்றா. சீக்கிரம் ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்துருவாங்க நம்ம ஹீரோ சொல்லவும், நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், அது டவல் கொண்டு வரலேன்னு சொல்லவும், இதை யூஸ் பண்ணிக்கோ நம்ம ஹீரோ அவன் ரோப கொடுக்குறான். அவனுக்கு கடமைப்பட்டிருக்கான் ஆலிவர் அப்படின்னு சொல்லி வா சொல்லவும், ஹீபிக்கு என்னன்னா ஈவன் நீ உன்னை பியூரிஃபை பண்ணாலும் வார்ல இருந்தவங்களோட பிளட் ஸ்மெல் அவங்கள வரதான் செய்யுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் எதையுமே சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, பட் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹீரோவை இன்டெரக்டா வாட்ச் பண்றதுக்கு ஒரு ஸ்பை ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ கூடவே இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம ஹீரோ ஒரு சாதாரண ஆள் மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.